நான் என்ன கேட்குறேன், நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம இருந்தா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்பி போயிட்டோம் வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீக பாதையில அது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த வழியில இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பார்த்து போயிட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் போயிடும். நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தேடணும். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்றது நடக்கலை. குங்குமத்தை இங்க வைங்க, எப்படி 2 உருவம் படுற மாதிரி. பெருமாள் சாமியை பார்த்துருக்கீங்க எப்படி மூடி இருக்கும்? எல்லா சாமியும் பாருங்க, இது மூடும். இந்த கண்ணு மெயின் மூடிடணும். டெய்லி ஒரு கரண்டி சர்க்கரையை வேண்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல டெய்லி போடணும். போட்டால் எறும்பு தின்னும். 100 எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா 100 பேர் சாப்பிட்டு சமம். நம்ம கருமா குறையும், நம்ம ஜெயிப்போம். நான் ஜெயிக்கிறேன்னா காரணம் தாம்மா. இன்றைக்கும் ஜெயிச்சுருக்கிறேன். பல இடத்துக்கு போய் பல வேலைகள் சித்துக்கள் பண்ணுறேன். பாம்பே, கல்கட்டா, என்கிட்ட வராத நடிகர்கள் வராங்க. இல்ல, அது ஒவ்வொரு மதத்திலையும் அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்க மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 2% தர்மம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்து மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வாசல்ல கோலம் போடுறது கூட நீங்க எறும்பு சாப்பிடறதுக்காக தான். அரிசி பொடியில தான் கோலம் போடுறது, காக்கைக்கு வந்து சாதம் வைக்கிறது. சோ எல்லா மதத்திலயும் அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மந்திரம், மாயம், சித்தர் எல்லாம் சொல்லி போகும்போது யாரு உண்மை யாரு போயின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட உட்காந்து பேசுறீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, தைரியமா பேசுறீங்க. அதனால நானும் உங்கள்ட்ட தைரியமா சொல்ல முடியாது. நீங்க வயசுல பிள்ளை எனக்கு வந்து உங்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடு போல இருக்கு. அந்த முகம். நான் வந்து இந்த லைன்ல வந்து 33 வருஷமா இருக்கேன். என் குருநாதர் யாருன்னு பார்க்க போனா எங்க அம்மா, அவங்க அம்மா. எனக்கு நாகசக்தி. வீட்டில் புத்து இருக்கு. டெய்லி முட்டை பால் வைப்பேன். அந்த புத்துல ஒரு சக்தி இருக்கு. நாகம் வரும் போவோம். என் மனைவி கணக்கு தெரியாது. ஆனால் மனைவி மேலே நாகம் வரும் அப்படின்னுவா. கோயிலுக்கு போனான்னா தர்காக்களுக்கு பாம்போடு பேசும் சித்தன்னு ஒரு மீடியாவில் கொடுத்துருக்கேன். சகிலி பாபா கூப்பிட்றாங்க, என்ன காரணமா? ஜாலியாக பேசுவார், உண்மையில விட்டுருவார், தப்பான கீசி தொங்க விடுவார். இறைவனுக்கு போயிடுவேன். அடுத்தபடியாக என் மனைவி போயிடுவேன். ஏன்னா மனைவி வந்து அம்மா கட்டவதாம்மா. சங்கிலி பாப்பா பார்த்தாலும் ரொம்ப பேருக்கு கிளி தான் பயந்தான். உண்மையை ஒடிப்பேன். அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அங்க உட்கார்ந்து அவர் பக்கத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட உண்மை இல்லாம ஓடுறாருமா. அவர் அப்படி பேசிட்டாரு. அப்ப அவர் வந்து அதை எதிர்த்து நிக்கணும்ல. அவர் எப்படி சொல்லலாம்? 2 பேரும் பழக்கம், அதனால அப்படி பேசுறாங்க. 1000 ரூபாய் வாங்கினேன் எப்படி சொல்ல? நான் குங்ஃபு மாஸ்டர், கிளாஸ் எத்தனை சம்பாதிக்கிறாள், சம்பாதிச்சுட்டாள்.